ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டப் போகிற ஸ்நாக்ஸ் என்னென்னா வேர்க்கடலை உருண்டை, பர்பீலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் நான் வந்து உருண்டையாக பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டிலேயே பண்ணினது தான். யூஸ்வலாகவே சில பேருக்கு வந்து சாப்பிட்ட பிறகு, அதாவது லஞ்சோ ஃபுட்டு ஏதாவது ஒன்று டின்னரோ இல்லை டிஃபனோ சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பர்பியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து வெல்லம் வந்து நமக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ நல்லது, அயன் கண்டென்ட். வேர்க்கடலை அதை விட எவ்வளோ நல்லதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு வேர்க்கடலை பர்பியோ வேர்க்கடலை உருண்டையோ சாப்பிட்றது நமக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட்டாகவும் இருக்கும். செரிமானம் கூட ஆகும் அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் தான். சர்க்கரை, அதாவது வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு, இப்போ தோல் சீவின வேர்க்கடலையே கிடைக்குது. அந்த வேர்க்கடலை வாங்கிட்டாலும் சரி, அதையும் ஒரு வாட்டி வறுத்துட்டு நம்ம எடுத்திருக்க வேர்க்கலைக்கு 2 மடங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெள்ளையும் நல்லா வடிகட்டி வெள்ளத்தை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, பாகு பதம் அப்படிலாம் வேண்டாம், நல்லா கொஞ்சம் ஒரு கெட்டியாகும் பதத்தில் இதை போட்டு அப்படியே வந்து நீங்கள் பிளேட்டில் போட்டு கொட்டி பர்பி மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து முழு வேர்க்கடலை போட்டுக்கிறதுனால உருண்டை பிடிச்சிருக்கேன். உடைச்சதா இருந்ததுன்னா, உடைச்ச வேர்க்கடலையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பர்பியாக பண்ணும்போது ஈவனாக அழகாக ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் முழு வேர்க்கடலைங்கிறதுனால நான் வந்து உருண்டையாக பிடிச்சிருக்கேன். இதை வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு வீட்லேயே தயவு செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. மேக்ஸிமம் 1/2 hour தான் ஆகும். குழந்தைங்களோட ஹெல்த் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.